ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 4வது, 5வது மற்றும் 6வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். அத்ர சூரா மகேஷ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி யுயுத்தானோ விராட்டஸ்ச த்ரிபதஸ்ச மகாரதஹ दृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः युधामन्युश्च विक्रान्तः उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. இந்த 3 ஸ்லோகங்களின் பொருள் நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் சென்று இந்த பாண்டவ சேனையை அணிவகுத்தது உங்கள் சிஷ்யனும் துருபதனின் உங்கள் எதிரியான துருபதனின் புத்திரனும் ஆன திருஷ்டத்யும்னன் தான் என்று கூறினார் துரியோதனன். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் ஒன்றாக கூறுவது அவர்தான். இந்த ஸ்லோகங்களில் அவர் கூற வரும் விஷயம், இந்த பிரம்மாண்டமாக அணிவகுக்கப்பட்டிருக்கிற பாண்டவ சேனையில் இருக்கும் முக்கியமான வீரர்களை பற்றி நான் கூறுகிறேன். அவர்களின் பெயர்களை கேளுங்கோ ஆச்சாரியனே என்று துரோணாச்சாரியரை பார்த்து அந்த பெயர்களை சொல்றாராம் நம் துரியோதனன். அந்த பாண்டவ சேனையில் இருக்கும் முக்கியமான வீரர்களின் பெயர்களை இப்பொழுது பார்ப்போம். யுயுத்தானன் என்று அழைக்கப்படும் சாத்யகி, விராட்டன், துருபதன், திருஷ்டகேது, சேக்கிதானன், காஷியின் ராஜா, புருஜித், குந்திபோஜன், ஷைப்யன், யுதாமன்யு, உத்தமௌஜஸ், சுபத்ரையின் குமாரனான சுபத்ரையின் பிள்ளையான அபிமன்யு, பஞ்ச பாண்டவர்களின் புதல்வர்களான பஞ்ச உபபாண்டவர்கள். இவர்கள் மட்டும் அல்ல ஆச்சாரியனே, இவர்களைப் போல பல பேர் இன்னும் இருக்கா. இவர்கள் அனைவருமே மகாரதிகள் என்று துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் கூறுகிறார். மகாரதிகள் என்றால் ஒரு மகாரதி என்று அழைக்கப்படுபவர் 10,000 நார்மலான சோல்ஜர்ஸ், 10,000 சாதாரணமான வீரர்களுக்கு சமமானவர். அதனால் ஒரு மகாரதியே 10,000 சாதாரணமான வீரர்களுக்கு சமமாக இருந்தால் அந்த பாண்டவ படகில் இவ்வளவு மகாரதிகள் இருக்கிறார்களே, இவர்களை நம்மால் தோற்கடிக்க முடியுமா என்று ஒரு டவுட் வர்றதுதான் நம்ம துரியோதனனுக்கு. ஆனால் அந்த டவுட்டை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை அவன் ஆச்சாரியனான துரோணாச்சாரியரிடம் கூறாமல் அந்த பாண்டவ சேனையில் இருக்கும் முக்கியமான வீரர்களின் முக்கியமான மகாரதிகளின் பெயர்களை மட்டும் கூறுகிறார் நம் துரியோதனன். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 4வது, 5வது மற்றும் 6வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.